ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி எதுக்கு யூஸ் ஆகுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த பொடி எதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றது ஒரு 10 பல் பூண்டு வச்சு தட்டி வச்சுக்கினேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூனு சீரகம், 2 டீஸ்பூனு எள்ளு, கருப்பு எள்ளு, எந்த எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா 2 கைப்பிடி முருங்கைக்கீரை. எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ இந்த கப்பிலே தான் கடலைப்பருப்பும் போடணும். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 3 டீஸ்பூனு துவரம்பருப்பு. இதுக்கு பெருங்காயம் தேவைப்படும். இதுக்கு உப்பெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேன், போடும்போது சொல்லிக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 20 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும். நம்ம பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். முருங்கைக்கீரை பொடி சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா முருங்கைக்கீரை வந்து நம்ம பசங்கள்லாம் சும்மாலாம் சாப்பிட மாட்டாங்க. கீரைன்றதுக்காக பொடி பண்ணி நம்ம இட்லிக்கு தோசைக்கு அந்த மாதிரி கொடுத்தோமா, இட்லி போட்டு நம்ம சின்ன இட்லி சுட்டு நம்ம அதுக்கு தூவிட்டு கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோமா சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்கின்னு சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு பொடி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை, நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை பொருள் இந்த பொடியில் சேர்த்துருக்கேன்னு. இது வந்து கருவேப்பிலை பொடி. நல்ல கலர் க்ரீன் கலர் நிறையா வரல, எப்படின்னு தெரில எனக்கு. பச்சை கருவேப்பிலை போட்டு அரைக்கணுமான்னு தெரில. நான் நல்லா வதக்கிட்டு அரைச்சேன், இப்போ தான் கெட்டு போகாமல் இருக்குன்னு. இது வந்து மாதம் கணக்கில் கூட வச்சு சாப்பிட்லாம். அதில் எண்ணெய்லாம் நான் சேர்க்கலை, நல்லா வந்துருக்குது. ஒரு இதில் கூட ஒரு ட்ராப் எண்ணெய் கூட கிடையாது. எல்லாமே வெறுமே வறுத்து நான் செஞ்சுக்கிறேன். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து வீடியோ போட உதவியாக இருக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வணக்கம்.